ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரை கீரை பருப்பு மசியல். 1 கப் வல்லாரை கீரை பாருங்கள், நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு 50 கிராம் சிறுபருப்பு ஆட் பண்ணிடலாம். அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளியை 2 கட் பண்ணி போட்டுருவோம். 7 பச்சை மிளகாய் அதில் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் அதில் சேர்த்துக்கலாம். 15 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் 50 கிராம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். பருப்பு நல்லா கொஞ்சம் வேகணும். வெந்த பிறகு தான் நம்ம இதில் கீரை ஆட் பண்ணணும். பாருங்கள், பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கீரையை சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி வச்சிடலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறட்டும். நம்ம ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நம்ம இப்போ அரைச்சிடுவோம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு, சுவையான வல்லாரை பருப்பு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.